ஹாய் வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுறேன். எனக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது குண்டுமல்லி செடிக்கு இந்த பொட்டாஸ் எந்த நேரத்துல நம்ம வைக்க போறோம் அப்படின்றது பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தொடர்ச்சியா மெசேஜ்கள் வந்து அமைச்சிருக்காரு. என்னங்க அமைச்சிருக்காரு? சீனி சீனி ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னோட செடி இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வீடியோவை பார்த்து சொல்லியிருக்காரு. அதாவது மொக்கு வர ஸ்டேஜ்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்து இந்த செடி இந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து பொட்டாஸ் எந்த அளவுக்கு போடலாம், 500 கிலோ போடலாமா, நான் வந்து 30 சென்ட்ல வச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் ரிப்ளை கொடுத்துருக்கோம். இருக்கும் பட்சத்தில் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக பார்த்து இப்போ நான் பதிவு. ஓகே. முதல்ல வந்து நம்ம பொட்டாசியம் என்ன காரணத்துக்காக போகுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் பூ வர ஸ்டேஜ்ல நம்மளுக்கு பூக்கள் வந்து ரொம்ப சைஸ் வந்து பெருசா வேணும். ஸோ நம்மளுக்கு நல்ல பெருசாகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு ஈல்டும் நல்ல ஒரு வெயிட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வரும். ஸோ ஈல்டும் அதிகபட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த பொட்டாஸ் வந்து நம்ம எந்த நேரத்துல நம்ம போடணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மொக்கு அதாவது ஒரு 20 டேஸ்ல உங்களுக்கு வந்து அரும்புகள் நல்லா ஸ்டார்ட் ஆயிடும். அரும்புகள் வச்சத உடனே நீங்க வந்து பொட்டாஸ் வைக்க ஆரம்பிச்சு. முதல் வகையான பூக்கள் வரும்பொழுதே உங்களுக்கு அந்த பொட்டாசியனுடைய சக்தி வந்து செடி கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க இருக்கும்போதே, அதாவது மொட்டு வர ஸ்டேஜ்லயே நீங்க பொட்டாஸ் வைக்கிறது பரவாயில்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பூ வந்து சீக்கிரமா வந்துடும். நீங்க இப்போ வந்து ஒரு 20 டேஸ் நம்மளுக்கு 35 டேஸ்ல வந்து பூக்கள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம 20 டேஸ் அதாவது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தா நீங்க பொட்டாஸ் கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். இதை வந்து நீங்க வந்து நார்மலா செடிக்கு அடியில அடியில லேசா தூவி விட்டீங்கன்னாவே போதும். அதிக அளவு போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா குண்டுமல்லி செடியில எல்லா வகையான பயிர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நெற்பயிர் நெல்லு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கொலை வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து அந்த கொலை வந்து வேகமா வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டாஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதே தான் கான்செப்ட். பூக்கள் நல்லா நம்மளுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொட்டாஸ் வந்து பயன்படுத்துறது. அதே ஒரு போல இந்த பூக்கள் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து பூக்கள் பாத்தீங்க அப்படின்னா வெண்மையா இருக்கும், செம்மறையா இருக்கும். பூக்கள் வந்து சீக்கிரமா வெளியே வரும். அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில ஒரு 5:30 இல்லாம பூ இருக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பூக்கள் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா நம்மளுக்கே ஒரு கடுப்பா இருக்கு. என்ன அந்த பூ இப்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அப்படின்ற டென்ஷன் நம்மளுக்குள்ளே கண்டிப்பா இருக்கு. அதே போல வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அறுக்கிறது ரொம்ப அதிகமா பூக்களை பறிக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த பூக்கள் ரொம்ப பெருசா இருந்துச்சு. மேக்சிமம் அந்த நமக்கு அந்த 12 மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் நல்ல பெருசா வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போலதான் நம்மளுக்கு அந்த 12 மணிக்கு உள்ள நம்மளுக்கு வந்து காலையில டைம்ல அந்த பனி பெய்யுற டைம்ல நம்மளுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு பனி கிடையாது, இருக்கும் பட்சத்துல பனி பெய்யுற டைம்ல கூட இந்த பூக்கள் வந்து ரொம்ப பெருசா வரணும் அப்படின்னா இந்த பொட்டாஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொட்டாஸ்னால கண்டிப்பா உங்களுடைய செடியும் குரோத் ஆகும். அதே போல வந்து பூக்களும் நல்லா வரும். இந்த கலப்புரங்கள்லாம் பயன்படுத்தும் போது பொட்டாஸ் கண்டிப்பா அதுல மிக்ஸ் ஆயிருக்கும். மேக்சிமம் நீங்க வந்து ஆல்ரெடி இந்த கலப்புரங்கள்லாம் முதல்ல போடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இந்த நம்ம டிஏபி காம்ப்ளெக்ஸ் இது மட்டும் முதல்ல வச்சிருப்பவங்களுக்கு இந்த பொட்டாஸ் தனியா வைக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி அத்தியாவசியமா நீங்க வச்சுதான் ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பொட்டாஸ் சேர்க்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம இந்த பொட்டாஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பூக்கள் வருவதற்கு முன்னாடி மொட்டு ஸ்டார்ட் ஆகும் பொழுதே நீங்க வந்து இந்த பொட்டாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அதனால மெயினா நீங்க பயன்படுத்தி பாருங்க. செம்மறையான ரிசல்ட் கண்டிப்பா தரணும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும்.